லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை துதித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை எப்படி ஒவ்வொரு விதமாக தெரிவிக்கப்படுகிறது என்கிறதை நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே இப்பொழுது புஷ்ப பத்ததி என்கிற 12வது பத்ததியிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை அனுபவிக்க தொடங்குகிறோம். என்று முதல் பாதுகா சகஸ்ரத்தினுடைய வரிசையிலே 321வது ஸ்லோகம். இதுதான் புஷ்ப பத்ததியினுடைய முதல் ஸ்லோகமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமான் வெளியிலே புறப்படுகிற பொழுது பாதுகையை சமர்ப்பித்து கொண்டு தேவர்களெல்லாம் பூமாரி பொழிகிறார்களாம். அந்த புஷ்பமானது கடைசியிலே பாதுகையில தான் வந்து சேருகிறது. அப்படிப்பட்ட பாதுகையை வணங்குகிறேன் என்று ஒரு விசேஷமான அர்த்தத்தை தெரிவிக்கிறார். சௌரேகே சஞ்சார காலேஷு புஷ்பவிருஷ்டிகி திவச்யுதாம் பர்யவஸ்யதி யத்ரைவ பிரபத்யேதாம் பதாவனீம். சௌரேகே சஞ்சார காலேஷு. சஞ்சார காலம் என்னால் வெளியிலே எழுந்தருளுகிற காலம். பகவான் சௌரி, அதாவது சௌரி என்பது எம்பெருமானுடைய திருநாமம். அப்படிப்பட்ட அந்த சௌரியான எம்பெருமான், சௌரி என்று சௌரி பெருமாள் என்று திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமானுக்கு அந்த திருநாமம் பிரசித்தமாக வழங்கப்பெறுகிறது. எல்லாருக்கும் தெரியும். அது சௌரிஹி என்கிற திருநாமம் சகசிரநாமம் விஷ்ணு சகசிரநாம ஸ்தோத்திரத்திலேயும் படிக்கப்படுகிறது. அதனால சௌரிஹி என்பது அது பலவிதமான அர்த்தங்களை உடையது. சூரவம்சத்திலே பிறந்தவர், அதனாலே அவருக்கு சௌரிஹி என்று பெயர் என்று அப்படி ஒரு அர்த்தம் காட்டுகிறார்கள். நல்ல அழகான கூந்தலை உடையவர் என்று அதனாலேயும் அவருக்கு சௌரிஹின்னு பெயர் என பல அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. அதில் இங்கே சௌரேகே சஞ்சார காலேஷு, சஞ்சார காலேஷு அவருடைய புறப்பாடுகளிலே, அதாவது அசுரர்களை அழிப்பதற்காக எம்பெருமான் புறப்படுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியெல்லாம் அவர் வெளியிலே எழுந்தொழுகிற பொழுது புஷ்ப விருஷ்டிகி திவச்சுதா, மேலிருந்து புஷ்ப விருஷ்டிகி அப்படியே பூமாரி பொழிகிறார்கள். மேலிருந்து அந்த புஷ்ப விருஷ்டிகளெல்லாம் விழுகின்றன. அந்த புஷ்ப விருஷ்டி கடைசியில் எங்கே போய் நிறைவு பெறுகிறதுன்னு கேட்டால் எத்திர பர்யவஸ்யதி, எத்திரைவ பர்யவஸ்யதி, எந்த இடத்துல போய் அது முடிகிறது என்று பார்த்தால் பதாவனீம், இல்லை மேலேந்து விழுகிற புஷ்பம் கடைசியில் எங்கே போய் விழும்? எல்லாம் திருவடியில் தான் போய் விழும் அது. அதனால் அப்படிப்பட்ட தாம்பதாவனீம் பிரபத்யே, அப்படி எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு ரட்சகமாயிருக்கிற அந்த பாதுகையை நான் வணங்குகிறேன் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். இதனுடைய உட்கருத்தாக நாம் பார்க்கக்கூடியது என்ன என்னால், இது எல்லா ஸ்லோகத்திலேயும் இந்த அர்த்தம் சொல்ல வேண்டும். அது சில ஸ்லோகங்களுக்கு நாம் நினைவு வந்த பொழுது சொல்லுகிறோம், மற்றதெல்லாம் நீங்களே கூட யூகித்து கொள்ளலாம். இந்த பாதுகை என்று சொல்றதெல்லாம் ஆரை சொல்லுகிறது என்று சொன்னால் நம்மாழ்வாரைத்தான் சொல்லுகிறது. நம்மாழ்வாருக்குத்தானே பாதுகை என்று பெயர், ஷடகோபர் என்று பெயர். அந்த ஷடகோபர் என்கிறது தானே பாதுகைக்கும் பெயர் ஷடகோபன். என்ன இது முன்னாலேயே சமாக்கியா பத்ததி 2வது பத்ததியிலே இதை பற்றின விஷயங்களை தெரிவித்தார் வேதாந்த தேசிகன். நம்மாழ்வார் ஒருவரை சொன்னால்
எல்லா ஆழ்வார்களையும் எல்லா ஆச்சாரியர்களையும் சொல்லுவதாகவும் கொள்ளலாம். அப்படி சொல்லுகிற பொழுது அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிற புஷ்ப விருஷ்டி கடைசியில் பாதுகையிலே வந்து முடிகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எம்பெருமானை பண்ணுகிற ஸ்தோத்திரங்கள் அத்தனையும் கடைசியில் யாருக்கு வந்து முடிகிறது? அவனுடைய அடியவர்களான ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்களிடத்திலே வந்து நிறைவு பெறுகிறது. அதனால நாம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை ஸ்தோத்திரம் பண்ணினால் அது எம்பெருமானுக்கு போய் சேருகிறது. இப்போ எம்பெருமானுடைய திருவடிகளிலே ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறோம், எம்பெருமானுடைய பாதுகையிலே புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறோம். பாதுகையில் புஷ்பத்தை சமர்ப்பித்தால் அது யாருக்கு போய் சேரும்னு கேட்டால் பாதுகையிலே எழுந்தொழு இருக்கிற எம்பெருமானுக்கு போய் சேருகிறது. அதுபோல ஒரு ஆச்சாரியரை நாம் துதித்தோமானால் அந்த துதி அத்தனையும் ஆச்சாரியருக்கு மட்டுமா போகிறது? ஆச்சாரியரை முன்னிட்டு கொண்டு அது எம்பெருமானுக்கு போய் சேருகிறது என்று இப்படியெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உயர்ந்த அர்த்தங்களை காட்டியிருக்கிறார்கள். அதனால இங்கே சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னு கேட்டால் எல்லாம் எம்பெருமானுக்கு, எம்பெருமானுக்கு எவையெல்லாம் சமர்ப்பிக்கப்படுகிறதோ அது ஆச்சாரியருக்கு, ஆச்சாரியருக்கு எவையெல்லாம் சமர்ப்பிக்கப்படுகிறதோ அது எம்பெருமானுக்கு என்று இப்படிப்பட்ட கருத்தை நாம் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்லோகங்களுடைய தாத்பரியம் என்பதை நாம் நெஞ்சிலே கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 322வது ஸ்லோகம். இந்த 322வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமானுடைய பாதுகை, அதில் இரண்டு தாமரைகளுடைய தொடர்பு ஏற்படுகிறதுன்னு சொல்கிறார். அந்த எம்பெருமானுடைய பாதுகையில் 2 தாமரைக்கு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. என்ன, எந்த 2 தாமரை? ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை தெரிவிக்கிறேன். தைவதம் மம ஜகத்ரயார்ச்சிதா திவ்ய தம்பதி விகார பாதுகா பாணிபாத கமலார்ப்பணாத்தயோ யா பஜந்தி அனுதினம் சபாஜனம். மம தெய்வதம், எனக்கு பாதுகை தான் எனக்கு தெய்வம் என்கிறார். மம தெய்வதம், அது எப்படிப்பட்ட பாதுகை? ஜெகத்ரயார்ச்சிதா. ஜெகத்ரயார்ச்சிதா என்னாலன்னா உலகம் 3 உலகங்களாலும் அர்ச்சிக்கப்படுவது. எல்லாரும் பாதுகையை அர்ச்சிக்கிறார்கள், எல்லாரும் பாதுகையை வணங்குகிறார்கள், பாதுகையை வணங்காதவர்களே கிடையாது. அதுக்கு மேலே சொன்னது ரொம்ப ஆச்சரியம். திவ்ய தம்பதி. திவ்ய தம்பதி என்னால் யார் என்னால் அது திவ்ய தம்பதி, அதாவது நம்ம பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் அவர்களுக்கு விகார பாதுகா, அவர்களுடைய விளையாட்டிற்காக இருக்கிறது, அவர்களுடைய அனுபவத்திற்காக இருக்கிறது பாதுகை என்று சொன்னார். பெருமாளுக்கும் சொல்லுகிறார், பிராட்டிக்கும் சொல்லுகிறார். பெருமாளுக்கும் அது அனுபவத்திற்கு விஷயமாகிறது, பிராட்டிக்கும் அனுபவத்திற்கு விஷயமாகிறது என்று சொன்னால் நாம் விபரீதமாக அர்த்தம் பண்ணி கொள்ளக்கூடாது. அது பெருமாளும் தன்னுடைய திருவடியிலே சமர்ப்பித்துக் கொள்கிறார், அதே பாதுகையை பிராட்டியும் தன்னுடைய திருவடியிலே சமர்ப்பித்துக் கொள்கிறாள்னு அப்படி நினைத்து கொள்ளக்கூடாது. அதுக்காகத்தான் உத்தரார்த்தத்தில் அந்த அர்த்தத்தை மிகவும் விசேஷமாக சிறப்பித்து வேறு விதமாக காட்டுகிறார். திவ்ய தம்பதி 2 பேரும் அதை அனுபவிக்கிறார்கள். விகார பாதுகா எப்படி அனுபவிக்கிறார்கள் என்னால் பாணிபாத கமலா அர்ப்பணாத்து தயோஹோ. தயோஹோ பாணி அர்ப்பணாத்து பாதகமல அர்ப்பணாத்து, பாணி கமல அர்ப்பணாத்து பாதகமல அர்ப்பணாத்துன்னு. அதாவது என்ன, பிராட்டியானவள் தன்னுடைய கையாகிற தாமரையாலே அதை அனுபவிக்கிறாள். எம்பெருமான் தன்னுடைய காலால திருவடியாகிற தாமரையாலே அனுபவிக்கிறான். என்ன அழகான அர்த்தம் பாருங்கள். பிராட்டி என்ன பண்ணுவள்? அந்த திருவடியை தொட்டு தன்னுடைய தலைமையில ஒத்தி கொள்ளுகிறாள், அந்த பாதுகைக்கு பூஜை செய்கிறாள். என்னெல்லாம் பார்க்கிற பொழுது தாமரை போன்ற கைகளை உடைய பிராட்டி அந்த பாதுகையை தொடுவதனாலே பாதுகைக்கு ஒரு தாமரையினுடைய சந்தர்ப்பம், அதாவது சம்பந்தம் ஏற்படுகிறது. எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்னா அந்த பாதுகையை திருவடியிலே சமர்ப்பித்துக் கொள்ளுகிறான். அப்போ 2 பேருடைய அனுபவத்திற்கும் விஷயமாகிறதுன்னு சொன்னாலும் 2 பேரும் அனுபவிக்கிற விதம் வேறு வேறு. பிராட்டி தன்னுடைய கையாலே தொட்டு பூஜை செய்து அனுபவிக்கிறாள், எம்பெருமான் தன்னுடைய திருவடியாலே தொட்டு தான் அணிந்து கொண்டு அனுபவிக்கிறான். அதன்தான் என்ன சொல்றான்னா திவ்ய தம்பதி விகார பாதுகா தயோஹோ பாணிபாத கமல அர்ப்பணாத்து. பாணிகமல அர்ப்பணாத்து பாதகமல அர்ப்பணாத்து என்று பிராட்டிக்கு பாணிகமல அர்ப்பணம், அதாவது கைகளாகிற தாமரையாலே அதை தொடுகிறாள், அது பூஜிக்கிறாள். எம்பெருமான் பாதகமல அர்ப்பணாத்து திருவடியாகிற தாமரையாலே அதை ஏற்றுக்கொள்ளுகிறான் எம்பெருமான் என்று. இப்படி யா பஜதி அனுதினம் சபாஜனம், இப்படி யார், அதாவது இந்த அனுதினம் சபாஜனம் பஜதி, இப்படிப்பட்ட பூஜையை அந்த பாதுகையானது
தினந்தோறும் அடைகிறது. அப்படிப்பட்ட பாதுகையை நான் வணங்குகிறேன் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக அழகான அர்த்தத்தை தெரிவித்தார். பெருமான் திருவடியாலே அந்த பாதுகையை தொடுகிறான், பிராட்டி தன்னுடைய திரு கைகளாலே அந்த பாதுகையை தொடுகிறாள். எம்பெருமானுக்கு பாதுகையை எடுத்து சமர்ப்பிக்கணுமானாலும் பிராட்டி கைகளாலே எடுத்து சமர்ப்பிப்பாள் அல்லவா? அதனால ரெண்டு பேரும் இப்படி பாதுகையை அனுபவிக்கிறார்கள் என்று இந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 323வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்னன்னா, பெருமானும் பிராட்டியும் அனுபவிப்பது மட்டுமல்ல, சிவபிரானும் கூட அனுபவிக்கிறான். என்ன பண்ணுகிறான்? அந்த பாதுகையை வணங்குகிறான். சிவன் தன்னுடைய தலையாலே வணங்குகிறான் என்கிற அர்த்தத்தை இந்த 323வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். தவ ரங்கராஜ மணிபாது நதோ விகிதார்ணா சுரசரித் பயசா அவதம் சந்திரகலையா கிரிஷா நவகேத கீதளம் இவார்ப்பயதி. தவ ரங்கராஜமணிபாது, ஹே ரங்கராஜமணிபாது என்னால் பாதுகா பாதுகா என்ன அர்த்தம்? ஏ ரங்கராஜனுடைய மணிபாதுகையே என்று சொன்னார். அப்ப என்ன பண்ணுகிறான்? அந்த இவன் கிரீஷா, கிரீஷன் என்னால் யார்? அதாவது கைலாசமலைக்கு அதிபதி என்று சொல்லப்படுகிற ருத்ரன், அவனுக்குத்தான் கிரீஷன் பேர். அவன் என்ன பண்ணுகிறான்? நதஹா விகிதார்ணஹா சுரசரித்பயசா, அவன் என்ன பண்ணான்? நதஹா நன்றாக வணங்குகிறான். அப்படி வணங்குகிற பொழுது தலையிலே ஜடையிலே என்ன இருக்கிறது? சுரசரித் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேவ கங்கை, அது அவனுடைய தலையிலே இருக்கிறது. அந்த சுரசரித் பயசா, அதனுடைய தீர்த்தத்தாலே என்ன பண்ணுகிறான்னா அர்க்யம் சமர்ப்பிக்கிறான். அதாவது எம்பெருமானுடைய திருவடிகளிலே தலையை வைத்து அவன் வணங்குகிற பொழுது அந்த தலையில் இருக்கிற கங்கையிலிருந்து தீர்த்தம் பெறுகிறதோ இல்லையோ, அது எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு பாத்தியம் சமர்ப்பித்தா போலே, அல்லது அர்க்யம். ஏன்னா திருவடிகளை சமர்ப்பிச்சா பாத்தியம் தானே, அல்லது அர்க்யம்னு சொல்லலாம். அந்த ஜெயத்தால் விகித அர்ஹணஹா, அது விகிதார்ஹணஹா, அது பெருமாளுக்கு சமர்ப்பித்தா போலே, அது பாத்தியம் சமர்ப்பித்தா போலே என்று அர்த்தம் சொல்லலாம். அதுக்கு மேலே இன்னொன்று என்னன்னா, அவதம்ச சந்திரகலையா, அது தலைக்கு அலங்காரமாக அவன் பிறைச்சந்திரனை அணிந்து கொண்டிருக்கிறான். அந்த பிறைச்சந்திரனும் என்ன ஆகிறது? இப்பொழுது அவன் தலையை வணங்குகிற பொழுது அந்த பாதுகையிலே படுகிறது. அது எப்படி போல இருக்கிறதுன்னு கேட்டா, நவகேதகி தளம், நவகேதகி புதிதாக இருக்கக்கூடிய தாழம்பூ மடலை போல இருக்கிறது. அதாவது ஒரு பெரியவருக்கு நாம் பூஜை செய்வதுன்னா என்ன பண்ணணும்? திருவடியில ஜலத்தை சேர்த்து அதுக்கப்புறம் சில புஷ்பங்களை சமர்ப்பிக்க வேணும். இதுதான் நம்ம பூஜை பண்ற விதம். சிவன் எம்பெருமானுடைய திருவடிகளிலே பூஜை பண்ணுகிறான். எப்படி பண்ணுகிறான்னா, அவன் தனியா போய் தீர்த்தத்தையோ தனியா போய் புஷ்பத்தையோ கொண்டு வர வேண்டியதில்லை. தன்னுடைய தலையை அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே மடுத்தானால் தலையிலே இருக்கிற கங்கை அவனுக்கு அர்க்கபாத்தியங்கள் சமர்ப்பித்தா போலே அந்த தீர்த்தம் சேர்த்து விடுகிறது. அவன் தலையில இருக்கிற சந்திரன் அது திருவடியிலே படுகிற பொழுதோ அது என்ன ஆகிறதுனா ஒரு தாழம்பூ மடலை அந்த திருவடியிலே சமர்ப்பித்தார் போல ஆகிவிடுகிறது. இப்படியாக அவனும் வணங்குகிறான் என்று அந்த அர்த்தத்தை என்ன சொல்றாருன்னு கேட்டா, சுரபரித் அதாவது சுரசரித் பயசா விகிதார்ணா என்று விகிதார்கணா என்று சுரசரித் தேவகங்கையாலே அவன் அர்க்கபாத்தியங்களை சமர்ப்பிக்கிறான். அந்த அவதம்ச சந்திரகலையா என்று தலையிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த சந்திரகலையாலே தாழம்பூ மடலை சமர்ப்பிக்கிறான் என்று இப்படியாக அந்த சிவனும் கூட அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை விழுந்து வணங்குகிறான் என்று இப்படி சிவன் சமர்ப்பித்த புஷ்பம். இது புஷ்ப பத்ததி இல்லையா? அதனால புஷ்பத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்கிறபடியினாலே இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அர்த்தத்தை வேதாந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே காட்டி அருளுகிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि.
हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ